श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि रामानुज दयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்ய. சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீ இதிராஜ சப்ததியில் இன்றைய தினம் ஸ்லோக அனுபவம் 28வது ஸ்லோகம். எம்பெருமானாருக்கு மலை, மரம், சூரியன், சந்திரன் இவர்களின் பண்புகள் இருக்கு அப்படின்னு தெரிவிக்கப்படுகிற ஸ்லோகம். சுவாமியை, எம்பெருமானாரை பலபடியாக உருவகிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அதுவும் உடையவர், அவரை பற்றி ரொம்ப அழகாக இதில் அனுபவித்த ஆழங்கால் பட்டு இதில் நமக்கு அருளி செய்கிறார் எம்பெருமானாரை பற்றி. இந்த ஸ்லோகங்கள்லாம் சேவா சுவாமி தெரிவிப்பார். இதெல்லாம் புன பாராயணம் பண்ணோம், மீண்டும் 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 இந்த மாதிரி ஸ்லோகங்களை அர்த்த அனுசந்தானத்துடன் சேவிக்கணும் அப்படின்னு அவர் தெரிவிக்கிறார். ஸோ ஸ்லோகத்தை அனுபவிப்போம். ஜெயதி சகல வித்யா வாகினி ஜன்மசைலஹ ஜனிபத பரிவிருத்தி ஸ்ராந்த விஸ்ராந்தி சாக்கி நிகில குமதி மாயா சர்வரி பாலசூர்யா நிகமஜலதிவேல பூர்ணச்சந்திரோ யதீந்திரः. ஜயதி சகல வித்யா வாகினி ஜன்மசைலः ஜனிபத பரிவிருத்தி ஸ்ராந்த விஸ்ராந்தி சாக்கி நிகில குமதி மாயா சர்வரி பாலசூர்யா நிகமஜலதிவேல பூர்ணச்சந்திரோ யதீந்திரः. போன ஸ்லோகத்திலேயே ராமானுஜோ ஜெயதி சம்வலித திரிதாமான்றார். ஜெயத்தின்னு பல்லாண்டு பாடுகிறார் ராமானுஜருக்கு. அடுத்த ஸ்லோகத்திலையும் பல்லாண்டுலேருந்து ஆரம்பிக்கிறார். ஜெயதி சகல வித்யா, உடையவரால் கற்கப்படாத கல்வியே இல்லையா. அப்படி உடையவரால் கற்கப்படாத கல்வியே இல்லையாதலால் பல வகை கல்விகளாகிய நதிகளுக்கு பிறப்பிடமான மலை போன்றவர் யதீந்திரர். பிறப்பு இறப்பு இறப்பு பிறப்பு என பலபடியாக பிறந்து சம்சாரமாகிய இந்த நடைபாதையிலே நடந்து சுக துக்கங்களை அனுபவித்து களைப்படைந்து அப்படியே டயர்டாகி அதை போக்கும் வல்லமை பெற்ற ஆலமரம் போன்றவர், படர்ந்த ஆலமரம் போன்றவர் ராமானுஜர். நிழல் கொடுத்து நம் களைப்பை நீக்குவதற்கு ஆலமரம் போன்றவர் அவர். உபனிஷத்தின் உண்மை பொருள் காணாத குதிருஷ்டிகளின் மாயையாகிய ராத்திரிக்கு இளம் சூரியன் போன்றவர் சுவாமி. வேதங்களாகிய சமுத்திரங்கள் தங்கள் உண்மை பொருள் கண்டார், தங்களை பற்றி தெரிந்து கொண்டார் என்னும் மகிழ்வால் பொங்கி எழுவதற்கு பூர்ணச்சந்திரன் போன்றவர் இவர் யதிஸ்ரேஷ்டர். அவர் எல்லோரையும் வென்று விளங்குகிறார். ஜெயதி அப்படி என்கிறார். ஸோ ரொம்ப ஆச்சரியமாக இந்த ஸ்லோகத்தில் பல வகையாக உருவகிக்கிறார் சுவாமி. சகல வித்யா, எல்லா கலைகளாகிய வாகினி நதிகளுக்கும், ஜன்மசைலக பிறப்பிடமான மலை போன்றும், ஜனிபத சம்சார மார்க்கத்தின் பரிவிருத்தி சஞ்சரிப்பதால் சுற்றுவதால், ஸ்ராந்த களைத்தவர்க்கு, விஸ்ராந்தி இளைப்பாறுவ மரமாய், இளைப்பாறத்தக்க சாக்கி மரமாய் மரம் போன்று, நிகில குமதி மாயா, நிகில குமதி எல்லா குதிருஷ்டிகளுடைய சகலரான பிற மதத்தினரின் மாயா வஞ்சனை சொற்களாகிய ஷர்வரி இரவுக்கு பாலசூரியக இளஞ்சூரியன் போன்றவர் இவர். நிகம ஜலதி வேலா, நிகம வேதங்களாகிய ஜலதி கடல்களின், வேலா பொங்குதலுக்கு, பூர்ணச்சந்திரனாய் உள்ளவர் ஸ்ரீ பாஷ்யகாரர். அந்த வேதங்கள் சந்தோஷத்தில் பொங்குறதான்.
அந்த பொங்குதலுக்கு காரணமான பூர்ணச்சந்திரன் இந்த யதிஸ்ரேஷ்டர் யதீந்திரா. அவருக்கு ஜெயதி மேன்மையுடன் விளங்குகிறார், பல்லாண்டு என்று கூறுகிறார் சுவாமி. இந்த இடத்துல மலைகளிலிருந்து ஆறுகள் தோன்றி பெருகி நாடெங்கும் செழிக்கச் செய்கிறது. ஸ்ரீ பாஷ்யக்காரர் எல்லா கலைகளுக்கும் பிறப்பிடமான மலையாய் விளங்குகிறார். இவர் அறியாத கல்வியே இல்லை. இந்த ஸ்லோகத்தில் மலை, மரம், சூரியன், சந்திரன் இவர்களால் உருவப்படுத்தியது போல யதீந்திரகா என்பதால் இந்திரனாகவும் கூறியதாக ஒரு ரசோக்தி இருக்கிறது. இவர் எல்லா கலைகளையும் ஆராய்ந்து நல்லனவற்றை ஏற்று தீயவற்றை கண்டித்து உண்மை கலையை உலகில் பரவச் செய்து நன்மை விளைவிப்பதால் நதிகளுக்கு மலை போல எல்லா கலைகளுக்கும் பிறப்பிடமாகிறார் யதிராஜர். மேலும் வழியில் அலைந்து திரிந்து அல்லல் பட்ட வழிப்போக்கர்கள் மரத்தை கண்டால் அதன் நிழலில் தங்கி தன்னுடைய களைப்பை ஆற்றிக்கொள்வதுண்டு. இந்த சம்சார சாகரத்தில் மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து சுகதுக்கங்களை அனுபவித்து களைத்து போனவர்க்கு அந்த தாபங்களை, சிரமத்தை தீர்க்கும் ஒரு குளிர்ந்த ஆலமரமாக விளங்குகிறார் ஸ்ரீ பாஷ்யக்காரர். சம்சாரத்தில் அல்லலுற்றவர்கள் இவரை வந்தடைந்தால் இவர் அவர்களுக்கு சம்சார பந்தத்தை நீக்கி உஜ்ஜீவிப்பதற்கு ஏற்ற வழியை காட்டி துன்பத்தை துடைப்பர் பாஷ்யக்கார். மேலும் பாலசூரியன் உதித்தவுடன் இருள் அடியோடு ஒழிந்து போகும் இல்லையா? பிற மதத்தினர் வஞ்ச நெஞ்சுடன் தம் கொள்கையை பரவச் செய்ததால் உலகம் முழுவதும் அஞ்ஞான இருளால் சூழப்பெற்றது. எம்பெருமானார் அவர்களின் கொள்கைகளை எல்லாம் உண்மையான வேதாந்த பொருள்களை, உபனிஷத் வாக்கியங்களை விளக்கி கண்டித்தபடியால் அந்த கொள்கைகள் இளங்கதிரவனை கண்ட இரவு போல ஒழிந்து விட்டது. ஆக பிற மதங்களாகிய இருளை தவிர்த்த இளங்கதிரோன் எம்பெருமானார் ஆகிறார். மேலும் பருவத்து பூர்ணச்சந்திரனை கண்டால் கடல் பொங்கி எழுவது போல வேதங்களாகிய கடல் ஆழங்காண முடியாதது. கடலின் ஆழத்தைப் போல வேதங்களின் ஆழத்தை காண முடியாது. வேதத்தை ஏற்ற பிற மதத்தினரும் அதன் உண்மை பொருளை காண இயலாதவராய் விபரீத அர்த்தங்களால் வேதத்தை நடுங்கச் செய்தனர், நிலைகுலையச் செய்தனர். ஸ்ரீ பாஷ்யக்காரரோ வேதத்தின் உண்மை பொருளை கண்டு உலகுக்கு உபதேசித்து நாரணனை காட்டிய வேதம் களிப்புற்றது என்றபடி வேதங்களின் பெருமையை நிலைநிறுத்தினார். அதனால் வேதம் என்னும் கடல் ஸ்ரீ பாஷ்யக்காரர் என்னும் பூர்ணச்சந்திரனை கண்டு மகிழ்ச்சி கொண்டு பொங்குகிறதாம். இப்படி பெருமை பெற்ற எம்பெருமானார் எல்லாரையும் விட மேம்பட்டு விளங்குகிறார் என்கிறார் சுவாமி. அஸ்மத் ஆச்சாரியனுடைய ஆச்சரியமான அனுபவம். அது இல்லாமல் டாக்டர் வி.என். வேதாந்த தேசிகனோட மகா கம்பைலேஷன், மெகா கம்பைலேஷன் அத்தனையும் இங்கு அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம். உடையவர், நம்மாழ்வார், நாதமுனி, ஆளவந்தார் ஆகிய மும்முனிகளால் ஸ்தாபித்த சத் சம்பிரதாய நிஷ்டர். நம்மாழ்வார், நாதமுனி, ஆளவந்தார் ஆகிய மும்முனிகளால் உடையவர் ஸ்தாபித்த சத் சம்பிரதாய நிஷ்டர். எனவே இதர மதங்களை கண்டித்து சித்தாந்த ஸ்தாபனம் செய்து அருளினார். ஸ்ரீ பாஷ்யக்காரரை ஆசிரயித்தால் நமது சம்சார தாபம் தீரும் என்றார். ஆனால் பாமர ஜனங்களின் மனதை கவரக்கூடிய வகையில் பல்வகை மாயா யுக்திகளை சொல்லி பாசுபத மதம், பாஸ்கர மதம், சாங்கர மதம் போன்ற பல மதங்கள் பிரச்சாரம் செய்யும்போது நமது விசிஷ்டாத்வைத வைதிக மதம், ஸ்ரீ வைஷ்ணவ மதம் எடுபடுமோ? அம்மதங்களை பற்றிய சம்பூர்ண ஞானம் இருந்தால்தானே அவற்றை கண்டிக்க முடியும். உடையவர் அம்மதங்களை எப்படி அறிந்திருப்பாரோ என்றால் அதற்கு விடை கூறுகிறார் இங்கு. உடையவர் சகல வித்யாவாகினி ஜன்மசைலக, சகல வித்தைகளும் அவருக்கு தெரியும். பூமியில் ஓடும் நதிகளெல்லாம் மலைகளில் தோன்றி கீழே வெள்ளமாக ஓடி நாட்டை செழிக்கச் செய்வது போல இவர் நதிகட்கெல்லாம் உற்பத்தியாகும் இடம் மலைகள் இல்லையா? அதுபோல நாட்டில் உள்ள எல்லா வித்தைகளும் 64 கலைகளும் உடையவரிடமிருந்து தோன்றியது. உடையவர் அறியாத கலைகள், வித்தைகள் எதுவுமே இல்லை. நதிகளுக்கு மலை போல கல்விக்கு உடையவர். மலையை எப்படி பிளக்க முடியாதோ அதே போல பிற மதங்களில் நுணுக்கம், அடிப்படை தத்துவங்களை அறிந்து கண்டனம் செய்த இவரை எந்த மதத்தினரும் பிளக்க முடியாது, கண்டிக்க முடியாது. மலையிலிருந்து பாயும் நதிகள் பூமியை செழிக்கச் செய்வது போல
இவர் தவற்றை கண்டித்து நல்வித்தையை நல்வழியை நம் நாட்டில் பரப்பினார். எனவே உடையவரை ஆசிரயித்து மீண்டும் மீண்டும் பிறப்பதும் இறப்பதுமாகிய சம்சார தாபத்தை போக்கிக் கொள்ள முடியும். மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அந்த சம்சார சாகரத்தை போக்கிக் கொள்ள முடியும். மலையில் தோன்றிய மரம் பல்லாண்டுகள் வளர்ந்து நீண்டு பருத்த பல கிளைகளுடன் தோன்றுகிறது. கடுங்கோடையில் சூரியனின் வெயிலினால் மேலும் கீழும் சுடுகிறது. அப்பொழுது வழிப்போக்கர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு படும் பாடு சொல்வதற்கு அரிது. தப்பிக்கும் பயணிகள் வெயிலில் தாகம் அந்த நிழல் தேடி இந்த மரத்தை கண்டவுடன் ஓடோடி வந்து இதன் அடியில் அமர்கிறார்கள். அந்த மரம் கோடை வெப்பத்திலிருந்து அவர்களை காப்பாற்றி குளிர்ந்த நிழலினாலும் காற்றினாலும் இளைப்பாற்றி தனது பழங்களை கொடுத்து பசியாற்றி சுக அனுபவத்தை கொடுக்கிறது. ராமானுஜரும் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம் புனரப்பி ஜனனி ஜட்டரே சயனம் என்ற மாறி மாறி பிறந்து சம்சார தாபத்தில் அடிபட்டு தன்னை சரணடையும் சீடர்களுக்கு தத்வயித புருஷார்த்தங்களை உபதேசித்து பரிபூர்ண பிரம்மானுபவம் கிடைக்கும்படி செய்தார். நிகில குமதி மாயா சர்வரி பாலசூரியா என்கிறார். நிகில குமதி மாயா பிற மதத்தினர் மக்களை மயக்கி வஞ்சிக்கும் ஆச்சரியமான யுக்திகளை கூறி உலகத்தினரை மயக்கி வைத்தனர். எனவே உலகெங்கும் மாயாவாதமாகிற இருள் பரவியிருந்தது. கீழ் திசையில் உதய பர்வதத்தின் மேல் இளங்கதிரவன் தோன்றியதும் பாலசூரியன் தோன்றியதும் எங்கும் ஒளிக்கதிர்கள் பரவி பூமியில் உள்ள இருளெல்லாம் மருண்டு ஓடிவிட்டது. ஸ்ரீபெரும்புதூரில் உடையவர் தோன்றி வேதத்தின் உண்மையான கருத்துக்களை நூலின் வாயிலாகவும் நேரில் உபதேசிப்பதினாலும் ஷீடர்களின் மூலமும் பரப்பியதின் காரணமாகவும் மாயாவாதி மதம் அழிந்தது என்றே கூறலாம். நிகில குமதி மாயா சர்வரி பாலசூரியா என்று தீயோர்களுக்கு சூரியன் போன்று விளங்கிய யதிராஜர் நல்லோர்களுக்கு பூர்ண சந்திரன் போல மகிழ்விப்பாராம். கதிர் மதியம் போல் முகத்தான் என்று சொல்வது போல வேதத்தின் உண்மையான உட்கருத்தை உணராமல் அல்பமான அறிவை கொண்டு தவறான பொருட்களை கூறும் மதத்தினரைக் கண்டு வேதமே அஞ்சுகிறது என்று கூறுவர். வேத மாதா பயப்படுவலாம். ஆனால் எல்லா கலைகளையும் நன்கு பயின்று வேதத்தின் உட்பொருளை அறிந்த உடையவர் கல்வியில் பூர்ண சந்திரன் போன்று நிறை மதி போன்று நிறைந்த அறிவுடையவர் சகலகலா வல்லவர் வேதங்களின் பொருளை உள்ளது உள்ளபடியே அறிந்து வெளியிடும் பேரறிவாளர். எனவே வேதம் ஸ்ரீ பாஷ்யகாரரை கண்டு பௌர்ணமி சந்திரனை கண்டு பொங்கி எழும் கடல் போல பொங்கி மகிழ்கிறது. இத்தகைய உடையவரை ஜெய ஜெய யதிராஜா என்று கூறி வணங்கி மகிழ்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். சுவாமி டாக்டர் வி.என். வேதாந்த தேசிகன் ரொம்ப ஆச்சரியமாக மீதி 5 உரைகளிலிருந்து கம்பைல் பண்ணுறார். அதிலும் 3வது உரை ரொம்ப ஆச்சரியமான உரை, மிகவும் விரிவாக அமைந்துள்ளது என்று தெரிவிக்கிறார். அந்த 3வது உரையிலிருந்து இங்கே அவர் தெரிவிப்பதாவது: ஜெயதி சகல வித்யா வாயினி ஜன்மசைலகா. வித்தைகள் வித்யைகள் பல கலைகள் நதிகளாக உருவகப்படுத்துவதை பார்க்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும். நதிகள் அதே போல வித்தைகள் தாபம் பாபம் ரெண்டையும் போக்கும். நதிகள் மக்கள் தாவரங்களுக்கு ஜீவனம் தருபவை. நதிகளாவது மக்களுக்கும் தாவரங்களுக்கும் ஜீவனம் தருபவை. வித்யைகளோ நமக்கு உஜ்ஜீவனம் தருபவை, நம்மை சத்கதிக்கு கொண்டு செல்பவை. நதிகள் 2 கரைகளுக்கிடையில் பிரவகிக்கும் தன்மை உடையது. வித்யைகளுக்கு கரைகள் பிரமாணம் ஒரு பக்கம், தர்க்கம் இன்னொரு பக்கம். அதாவது வேதாந்த சாஸ்திரம் ஒரு பக்கம், தர்க்கம் லாஜிக் இன்னொரு பக்கம். நதிகள் இறங்குவதற்கு துறைகள் வேணும், படிக்கட்டுகள் வேணும், தீர்த்தங்கள் வேணும். வித்யைகளில் இறங்க தீர்த்தர்கள் வேணும், ஆச்சாரியர்கள் வேணும், அதாவது குரு வேணும். நதிகள் நேராக அல்லது படிப்படியாக கிளைகள் மூலம் சமுத்திரத்தில் கலக்க ஆர்வம் காட்டும். வித்யைகளும் அதே போல நேராகவோ படிப்படியாகவோ பரபிரம்ம இடத்தில் சேர்வதற்கு ஆர்வம் காட்டும். நதி நிலம் விளைச்சலுக்கு உதவி, நதி ஜலம் விளைச்சலுக்கு அப்படியே அதை போக்கியமாக கொண்டு சேர்க்கும். விளைச்சலுக்கு பேருதவி செய்யும் நதியோட தீர்த்தம் உலகிற்கு யோகக்ஷேமத்தை வழங்கும். வித்யா பிரச்சாரம்
ஞான அபிவிருத்தியை நல்கி உலகத்திற்கு யோகக்ஷேமத்தை வழங்கும். ரெண்டுமே யோகக்ஷேமத்தை வழங்கும். இப்படி நதி வித்யை ரெண்டும் இடத்தில் ஒற்றுமைங்க. எவ்வளவு ஆச்சரியமாக கவிநயத்துடன் சுவாமி வேதாந்த தேசிகன் கவிதார்க்கிக சிமம் இல்லையா? நதிகளுக்கு உதயம் பிறப்பு உயர்ந்த மலை, சகல வித்யைகளுக்கும் உதயம் உயிர் கொடுப்பது உயர் மாமனிதர் ஸ்ரீ பாஷ்யக்காரர். பர்வதம் போல அசைக்க வண்ணாதவர் அவர். சகல வித்யாவாகினி ஜன்மசைலர் ஸ்ரீ பாஷ்யக்காரர் என்றது அந்த வியாக்கியானம். ஜனிபத பரிவிருத்தி ஸ்ராந்த விஸ்ராந்தி சாக்கி. மார்க்கங்களில் அதாவது வழிகளில் சாலைகளில் பாதசாரிகள் வெயிலில் நடக்க களைத்து போக நேர்கிறது. அப்போல்லாம் செருப்பு கிடையாது, கொடை கிடையாது, வாகனம் கிடையாது, நடந்து தான் போகணும். அதுவும் மலை மீதுள்ள பெரிய மரங்கள் அவர்கள் நிழலார அவர்கள் களைப்பு தீர அங்கு பெரிய மரங்கள் உதவும். நாலா பக்கமும் கிளைகள் பரவி பெரிய நிழல் கிடைக்கும். ஸ்ரீ பாஷ்யக்காரர் உலகில் பிறந்தும் செத்தும் பிறந்தும் இடறி தவிக்கும் பிரயாணிகள் தாபத்திரய களைப்பில் தவிப்பவர்க்கு ஓய்வுக்கு நிழல் தரும் பெரிய கற்பக விருட்சமாக இருப்பவர் ஸ்ரீ பாஷ்யக்காரர். மரம் வேர் நெடுக புகுந்து பலம் கொடுத்ததால் ஆலமரம் போல இருக்கும் மரம். ஸ்ரீ பாஷ்யக்காரரும் சத்குலத்து அவதரித்த குலீனர் ஆலமரம். மரத்துக்கு பலம், பெருமை, நிழல், செழிப்பு, நீண்ட தூரம் பறந்து கிடக்கும் கிளைகள். அதே போல பாஷ்யக்காரர் 8 திக்கு எல்லைகளும் நெடிது பறந்த சிஷ்ய கோட்டிகள் ஸ்ரீ பாஷ்யக்காரருக்கு. விருட்சம் என்றால் இலை, புஷ்பம், காய், பழம், நிழல், வேர், மரப்பட்டை, தடிமரம், அடிமரம் இவை எல்லாமே உலகத்திற்கு உதவியாகும். விருட்சம் பரார்த்தமே தன் இருப்பு என்று சொல்லும்படி இருக்கும் விருட்சம். பிறருக்கு உபயோகமாக இருப்பதற்காகத்தான் மரம். ஸ்ரீ பாஷ்யக்காரர் கூட பஞ்சசம்ஸ்கார உபகாரம், வித்யா பிரதானம், ஆத்மகுணவர்த்தனம், பகவத் சரணங்களில் சரணாகதி செய்து வைத்து அதற்குரிய சதுபதேசம் செய்து வைத்த உதவியை எண்ண வேண்டும். உலகிற்கு பலவித உபகாரம் செய்து பரார்த்த ஜீவனகா என்று வாழ்ந்தவர் ஸ்ரீ பாஷ்யக்காரர். உலகத்திற்கு உலகத்தை உஜ்ஜீவனம் செய்வதற்காகவே அவதரித்தவர் ஸ்ரீ பாஷ்யக்காரர். விருட்சம்தான் வெயிலில் நின்று தபிக்கும் போது மற்றவர்க்கு நிழல் தந்து உதவுகிறது. ஸ்ரீ பாஷ்யக்காரர் தன் கிளேசங்களை பொறுத்து கொண்டு உலகிற்கு புகழாய் நின்று உபகரிக்கிறார். மரம் வெட்டுபவனுக்கு கூட நிழல் தருவது போல ஸ்ரீ பாஷ்யக்காரர் சுயநலத்துக்காக பற்றுபவனுக்கு உபகரிக்க மாட்டார். விருட்சம் அடிவேரில் ஜலம் பாய்ச்சுபவனுக்கும் பலம் தருவார். ஸ்ரீ பாஷ்யக்காரர் எல்லாருக்கும் சகல மக்களுக்கும் உபகாரம் செய்வார், உபதேசம் செய்வார். அவருக்கு பார்ஷியாலிட்டியே கிடையாது. விருட்சம் போல விருட்சம் அடிவேரில் ஜலம் பாய்ச்சுபவனுக்கும் பலம் தரும், பழம் தரும். ஸ்ரீ பாஷ்யக்காரர் திருவடி கைங்கரியபரருக்கும் அருள் செய்கிறார். மரம் பாதசாரி மக்களுக்கு நிழல் தரும், வெயிலை வெப்பத்தை நீக்கும், பழம் தரும், வயிறு நிரப்பும். ஸ்ரீ பாஷ்யக்காரர் புகழ் அளிக்கிறார், தன்னுடைய திருவடி தாமரையை கொடுக்கிறார், தாபத்ரயத்தை நீக்குகிறார், பிரம்மானந்தத்தை வழங்குகிறார். கல்பக விருட்சம் தன்னை அண்டினவருக்கு சர்வவித மனோரதத்தையும் பூர்ணம் செய்கிறது. அதே போல ஸ்ரீ பாஷ்யக்காரர் மலையுச்சியில் உள்ள பெரிய மரத்து நிழலில் பல ஜீவராசிகள் தாப நிவர்த்தி எய்யக்கூடும். அதே போல ஸ்ரீ பாஷ்யக்காரர் நிழலில் பல சந்ததிகள் இன்றளவும் பாஷ்யக்காரர் அவருடைய உபகாரத்தால் பல சந்ததிகள் உய்கிறார்கள், உய்யக்கூடும். நிகில குமதி மாயா சர்வரி பாலசூரியா. ஸ்ரீ பாஷ்யக்காரர் வெறும் சகல வித்யாவாகினி நான் முத்துக ஜன்மசைலரால் மட்டுமல்லர். ஸ்ரீ பாஷ்யக்காரர் வெறும் ஜனிபத பரிவர்த்த சாந்த கல்பசாக்கி மட்டுமல்லர். அப்பின்னர் விருட்சத்தின் மேலே காணும் பாலசூரியன் அவர். மரத்திற்கு மேலே வரும், மலைக்கு மேலே வரும் பாலசூரியன். பாலசூரியன் உதித்தவுடன் இருள் தானே மறைகிறது. ஸ்ரீ பாஷ்யக்காரர் உதித்தவுடன் நிகில குமதி மாயா யுக்தி கூட்டம் தானே அமிழ்ந்து போயிற்று, ஓடிப்போயிற்று. ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய சித்தாந்த பிரச்சாரம், அந்த தெளிவு எந்த அளவிற்கு எத்தனை தூரம் பரவி அஞ்ஞான இருளை அகற்றி சாதித்ததோ அந்த எல்லைக்கு குமதி மாயா பிரச்சாரமும் தானே அழிந்து நசித்து போயிற்று எனலாம். சூரியன் வந்தவுடனே உலகம் முழுதும் இருள் அகல்வது போல
அந்த குமதி மாயா பிரச்சாரம் ஓடிப்போய்விட்டது. சூரியோதயம் நிகழ்வதற்கு முன்பேயே அருணன் உதய காரணமாக இரவு காரணமான இருள் அகல ஆரம்பித்துவிடும். சூரியன் உதித்தவுடன் இருள் அகல்வது பூர்ணமாகிவிடும் என்பது நாம் காணும் உண்மை. அதுபோல ஸ்ரீ பாஷ்யகார சூரியன் அவதரிக்கும் முன்னாடியே அவதரித்த யாமுனாச்சாரியர் குமதி மாயாவாத கட்டுப்பாடு காரணமாக நிலவிய அஞ்ஞானத்தை ஒழித்துவிட தொடக்கம் செய்தாயிற்று. அது முழுவதுமாக நிறைவேறியது ஸ்ரீ பாஷ்யக்காரரால். சூரியன் உதித்த க்ஷணம் மனித மனஸ்வப்னம் மறைகிறது, நிதர்சன நிலை தெளிவாகிறது. இப்போது தூங்கவில்லையே. ஸ்ரீ பாஷ்யகாரர் உதித்த மாத்திரத்திலேயே உலகில் அதுவரை நிலவி வந்த ஸ்வஸ்வரூப பரஸ்வரூப உறவு, ஜீவாத்ம பரமாத்ம உறவு, தொடர்பு, பேதம் பற்றியதான அனாதி காலமாக நிலவி வந்த பிரமை, குழப்பம் எல்லாம் நசித்து தெளிவு ஏற்பட்டது. சூரியன் உதித்து வெளிப்படும் வெளிச்ச நிலையில் சந்திரனின் ஒளி தெரியாது. அது இருப்பது கூட மறக்கப்படும், மறந்துவிடும். அதுபோல ஞானம் இருப்பதாக கருதிய உண்மை அஞ்ஞான தசை ஒழிந்தது. சூரியனால் அதி நிர்மலமான ஒளி நிலவும். ஸ்ரீ பாஷ்யக்காரராலே அதி நிர்மலமான ஆத்ம ஞானம் எங்கும் பரவும். சூரியன் தெரியாத நாளை துர்தினம் என்பர். சூரியன் சுதினத்திற்கு காரணம். ஸ்ரீ பாஷ்யக்காரர் உலகத்துக்கு உஜ்ஜீவன வேலையை தொடங்கி வைத்தார். சூரியோதயம் ஒளிமிக்க காலை என்போம். ஸ்ரீ பாஷ்யக்காரர் ஒளிமிக்க உஜ்ஜீவன காலத்தை துவக்கினார். காலை பட்சிகள் கூட்டிலிருந்து வெளியே வந்து பறக்கும். இந்த ஜீவனாகிய பட்சி ஸ்ரீ பாஷ்யக்காரராகிய சூரியன் உதித்தவுடன் ஆத்ம ஞானம் என்கிற தெளிவை பெற்று உடலாகிய கூட்டிலிருந்து ஞான கர்மாக்களான இரு இறக்கைகளை அடித்து கொண்டு வெளியே பறக்குகிறது. இரவில் தாமரை மொட்டிலிருந்த நுழைந்த வண்டு சூரியன் உதித்த பிறகு விடுதலை பெற்று வெளியேறும். ஜீவனாகிய வண்டு சுருங்கிய அறிவு மொட்டினுள் தவித்து நின்று அந்த நிலையிலிருந்து விடுதலை பெற்று வெளியேறியது ஸ்ரீ பாஷ்யக்காரரின் உதயமான பிறகு. சக்கரவாக பட்சி தம்பதி பிரிவினால் வருந்தின. ஆகாசத்தில் சூரியன் உதித்ததும் அது ரெண்டும் இணைந்தது, மகிழ்ந்தது. சம்சார நதியில் பரஸ்பர பிரிவு ஏற்பட்டு குருட்டு பக்தி ரூபத்தில் பெரும் பேச்சளவில் ஞானம் என்ற வடிவில் இருக்கும்போது இந்த இரண்டும் ஒன்றாய் இணைய மகிழ ஸ்ரீ பாஷ்யக்காரர் அவதரிக்க வேண்டியதாயிற்று. இப்பொழுது பக்தி ஞானம் என்ற இரண்டு தம்பதிகள் ரெண்டு பேரும் நல்ல சாமரஸ்யம். ஞானம் பக்தி தம்பதிகள் நல்ல சாமரஸ்யம். பிரிவும் உடலும் நீங்கின. பக்தி மனைவி, ஞானம் கணவன். என்ன ஆச்சரியமான கற்பனை! சூரியன் உதித்த பிறகு திருடன் கட்டுப்படுகிறான். மக்கள் இப்பொழுது பயமின்றி சஞ்சரிக்கின்றனர். அதுபோல ஸ்ரீ பாஷ்யக்காரர் அவதரித்தவுடன் பொய் அறிவு, மாயக் கொள்கை எல்லாம் நசிந்தது, நலிந்தது, ஒழிந்தது. நல்ல நெறியாளர் அச்சமில்லாமல் நடமாடலாயினர். சூரிய கிரணம் பட்டதும் சூரியகாந்த கல்லிலிருந்து அக்னி உண்டாகி காட்டை அழிக்கிறது. ஸ்ரீ பாஷ்யகார ஸ்ரீசூக்திகள் சம்பந்தம் ஏற்பட சிஷ்ய ஜனங்களுக்கு தத்துவ ஞானமாகிய அக்னி பிறந்து சம்சார காடு, பிறவி என்னும் பாவக்காடு தீக்கொளி பற்றி வேகின்றதால் எரிகிறது. சூரியன் உதயமான பிறகு ரத்னவாணி ஜியம் சிறக்கிறது. நல்ல வியாபாரம் பகலில்தானே ஏற்படும். நிகில ஜலதி வேலா பூர்ண சந்திரோ யதீந்திரோ ஜெயதி. வேதங்களே சமுத்திரங்கள், அவற்றின் கரைகளிலே அலை மோதி எழும். அப்படி எழ காரணம் யதீந்திரன் என்ற பூர்ண சந்திர அவருடைய உதயம். சமுத்திரம், வேதம் நல்ல ஒப்புமை. சமுத்திரத்திற்கு எல்லை கிடையாது, வேதத்திற்கும் எல்லை கிடையாது. அனந்தாவை வேதா ஆஹா என்கிறது வேதம், ஸ்ருதி. எல்லை முடிவு ஒன்றும் தெரியாது. சமுத்திரத்தில் கல்ப விருட்சம், காமதேனு, ஐராவதம், உச்சைஸ்ரவஸ், கௌஸ்துபமணி, சந்திரன், அப்சரஸ்கள் இப்படி உத்தம வஸ்துக்கள் வெளிவந்தது. அதை வேத சமுத்திரத்திலும் உண்டு. அவையெல்லாம் சமுத்திர மந்தனத்தால் கிடைத்தது, பெறப்பட்டது. வேதங்களை மீமாம்ச நியாய மந்தனத்தால் கடைந்தால் பெறப்படும். சமுத்திரத்தில் அமிர்தம் உள்ளது. தேவர் அதை பெற்று அமரரானார்கள். வேதத்திலும் பிரம்மானந்த ரச அமிர்தம் உள்ளது. அதை பெற்று தேவ பிரகிருதிகள் மரணமல்லாத அமர வாழ்வு எய்தலாம். உண்மையில் அமரராகலாம். அப்படித்தான் அவர்கள் அமரரானார்கள். அமர என்பது இப்பொழுது பொருளுடைத்தாயிற்று. முக்தாத்மாக்கள் ஆவார்கள். அந்த சமுத்திரம் பெருகும், களிக்கும், சந்தோஷப்படும், பொங்கும். எதனால்? சமுத்திர ஜனனான
அந்த சந்திரனால் 16 கலை பூர்ண சந்திரனாய் தோற்றுகின்ற நாளில் சமுத்திர ஜனான சந்திரனார், சமுத்திரத்திலிருந்து வந்த சந்திரனார். அதே போல வேதத்தை, அந்த சமுத்திரத்தை, அதில் பிறந்த சிறந்த வைதீகரான சகல கலா பூர்ணரான ஸ்ரீ பாஷ்யகாரர் கிளர்ந்து பொங்க வைக்கிறார். அல்பஜ்ஞனை கண்டால் வேதம் அஞ்சி நடுங்குமா, இவன் என்னை தாறுமாறாக சின்னா பின்னப்படுத்துவானே என்று உண்மையில் உட்கருத்து என்ன என்று உணர்ந்து சொல்லவல்ல பிரஜாசாலி ஸ்ரீ பாஷ்யகாரர். அவரை கண்டதும், அவர் அவதரித்த பின்னர் வேதங்கள் ஆனந்த களியாட்டம் ஆடி மகிழுமா. ஸ்ரீ பாஷ்யகாரர் பூர்ணச்சந்திரர். இதை பகுமுகமாக நிர்வகிப்பது கூடும். சந்திரனாக சகலகலா பரிபூர்ணராக உள்ள ஸ்ரீ பாஷ்யகாரர் அவனை நிகர்க்கிறார். யாரை? சந்திரனை. எப்படி என்றால், சந்திரகாந்த சிலை சந்திரன் ஒளிப்பட்டு நீர்ப்பண்டமாகி விடுமா. ஸ்ரீ பாஷ்யகாரரின் உபதேச வாக்குகள் மூலம் கல் போன்ற நெஞ்சத்தினர் உலகினர் அவர்களும் உருகி நீராக ஓடிவிடுவார்கள். பூர்ணச்சந்திரன் வட்டமாயிருக்கும், வர்த்துலாகரம் வட்டமாயிருக்கும். இவரும் உயர் நன்னடத்தையராய் பூர்ண சுகிருத்தராயிருப்பர். பூர்ணச்சந்திரன் தன்னை புகழடைந்த மிருகத்தை, அதாவது முயலை கைவிடாமல் தன்னில் கொண்டு பிரகாசிக்கிறான். அது உள்ள ஒரு நிழல் மாதிரி ஒன்று இருக்கும், அதை முயல் என்பார்கள். அது எப்பவும் சந்திரனில் தெரியும். அதுபோல ஸ்ரீ பாஷ்யகாரரும் தம்மிடம் புகழடைந்த பிராணிகளை ஒத்த அகிஞ்சன ஜனங்களை தன்னுடன் வைத்து கொண்டு விடாமல் அவர்களுடன் சேவை சாதிக்கிறார். அவர்களை கைவிடுவதில்லை. பூர்ணச்சந்திரன் வான்வெளியில் சஞ்சரிக்கிறான். ஸ்ரீ பாஷ்யகாரரோ நல்லோர்களின் இதய வானில் நித்தம் ஒளிர்கிறார். அதி உன்னதமான ஆகாச வெளியில் நின்று அமிர்தமய கதிர்களால், அந்த சந்திரனின் கதிர்களால் உலகத்தையே பால் வெண்ணிலவாக பொழிந்து மகிழ்ச்சி கடலில் குளிப்பாட்டுகிறான் பூர்ணச்சந்திரன். ஸ்ரீ பாஷ்யகாரரும் அமிர்தமய மந்திர உபதேசத்தால் கோபுர மணிமாட உச்சியில் நின்று ஆசையுடையோரெல்லாம் வாரீர் என்று அவர்களை கொண்டு சென்று உலக மக்களுக்கு பிரம்மானந்த நிலைக்கான அமிர்தத்தை பொழிந்தார். சந்திரன் சர்வஜனான சிவனால் சிரசில் தரிக்கப்படுகிறான். ஸ்ரீ பாஷ்யகாரரோ ஜீவர்களான, அதாவது சிவர்களான, ஜெகன் மங்களகாரிகளான ஸ்ரீ வைஷ்ணவர்களால் இவர்களும் சர்வஜர்கள் என்று தலைமேல் வைத்து போற்றப்படுகிறார். ஒவ்வொரு திதி கூடுகையில் சந்திரன் கலை கூடுகிறது என்று பார்க்கிறோம். அவன் பூர்ணனாவது பௌர்ணமி அன்று. அதுபோலவே தன் ஒவ்வொரு ஆச்சாரியரால் ஒவ்வொரு துறையில் ஞானம் வளர்க்கப்பட்டாக இருப்பினும் ஸ்ரீ பாஷ்யகாரர் பூர்ண சந்திரன் ஆனது ஸ்ரீ மகா பூர்ணராலே, பெரிய நம்பிகளாலே. சந்திரன் த்விஜபதி என்று அழைக்கப்படுகிறான். ஸ்ரீ பாஷ்யகாரர் த்விஜன், அந்தனர் தலைவர், த்விஜஸ்ரேஷ்டர். இவரும் த்விஜபதி. நட்சத்திர கிரகாதிகள் பல உதயமான பின்பு இரவு இருளாகி நிற்கிறது. சந்திரன் இரவின் தமசை, இருட்டை நசிப்பவன். அவன் உதயமாகும் போது சகோர பட்சிகளுக்கு உணவு, உலகத்திற்கு தாபம் போகும். அதே போல நற்சிறப்பு பெருமையோடு மதாந்தரஸ்த பிற மத ஆச்சாரியர்கள் இருந்து சிறப்புற விளங்கினாலும் ஸ்ரீ பாஷ்யகாரர் ஒருவரால் தான் சம்சாரம் பற்றிய அஞ்ஞான இருள் நசிக்கும். ஜிக்ஞாசுக்கள், அதாவது மேலும் மேலும் வேதாந்த ஞானம் பெற தவிக்கும் மக்கள் தம் ஆசை நிறைவேற காண்பர். உலகத்தில் தாப நாசம் நேரும். சுக்ராதி கிரகங்கள் உச்சஸ்தானங்களில் நன்றாக இருக்கட்டும், ஒளி வீச்சை வீசட்டும், பூர்ணத்துவம் பிரௌடத்துவம் எல்லாம் பெற்றிருக்கட்டும். ஆனால் சந்திரன் மட்டுமே கடல் அலை பொங்க வைக்க வல்லவன். அதே போல மதாந்திர பிற மத ஆச்சாரியர்கள் உச்ச நிலையில் பிரகாசிக்கவோ, பெரும் புகழ் ஏற்று கௌரவிக்கப்படவோ, பேர் உபதேசங்கள் வெளியிடட்டும், செய்யட்டும், நல்லது. ஆனாலும் வேதங்கள் மகிழ்ந்து கழித்து நடனமாடி பொங்கி உல்லசிக்க ஸ்ரீ பாஷ்யகாரர் வேண்டும். அவர் போதும் வேதத்திற்கு. வான்வெளியில் நட்சத்திர கூட்டத்து நடுவில் நடுநாயகன் சந்திரன் என்று உலகமே அறியும். குரு பரம்பரை நடுவிலே நடுநாயகர் ஸ்ரீ பாஷ்யகாரர் தானே. ஆகவே மறுக்க ஒண்ணாதபடி பல படிகளில் சந்திரனோடு ஒப்புமை ஸ்ரீ பாஷ்யகாரருக்கு. அர்ச்சிராதி மார்க்கத்தில் சூரியனுக்கு மேலே அடுத்து வருவது சந்திரன், அதுவும் ஸ்ரீ பாஷ்யகாரர் தான். அர்ச்சிராதி மார்க்கத்திலே சந்திரனுக்கு மேலும் உயர்வாக எந்த இந்திரன் சொல்லப்படுகிறானோ அவனும் கூட யதீந்திரர் தான். பல திறத்தில் இந்திரனோடு ஒப்புமை உண்டு யதீந்திரருக்கு. இந்திரன் தேவாதிபதி, ஸ்ரீ பாஷ்யகாரர் பூதேவாதிபதி. பூதேவர்னா அந்தனர்.
இந்திரனுடைய 1000 கண்கள் ஒவ்வொரு பொருளை காணும், நிர்ணயிக்கும். இந்திரன் ஒரு குருவால், ஒரு கவியால், ஒரு கலாதரனான சிவனால் பற்றப்பட்டவன். ஸ்ரீ பாஷ்யக்காரரோ பலருடைய குரு, கலாதரர்களால் சேவிக்க பாவிக்கப்பட்ட போற்றப்பட்ட விசேஷம். இந்திரனை வசுக்கள், ருத்ரர்கள், ஆதித்யர்கள், மருத்துக்கள், மற்றொருவர் தேவரினம் உபாசிக்குமா? யதீந்திரனான ஸ்ரீ பாஷ்யக்காரர் அவரை 74 சிம்மாசனாதிபதிகளும் 700 யதிகளும் 12,000 ஸ்ரீ வைஷ்ணவர்களும் உபாசித்தார்களாம். இந்திரன் வஜ்ராயுதத்தால் மலைகளின் சிறகுகளை வெட்டினாராம். ஸ்ரீ பாஷ்யக்காரர் வாத ஆயுதம் கொண்டு பரமத பட்சங்களை சேதித்ததனால் பலவித ஒப்புமைகள் உண்டு. யதீந்திரரே தேவேந்திரன் எனக்கூடும். உலகத்தில் மிக உயர்ந்த ஸ்தானம் பர்வதம், அதைவிட உயரே விருட்சம், மரம், அதைவிட உயரே அதன் தலையில் பாலசூரியன், இன்னும் உச்சஸ்தானம் சந்திரன், அதைவிட உச்சஸ்தானம் இந்திரன். இவர்கள் சர்வருக்கும் உத்துங்கமான ஸ்தானம் ஸ்ரீ பாஷ்யகாரர். ஜெயதி யதிராஜ ஸ்ரீ சூக்தி, ஜெயதி யதீந்திரா என்று தெரிவிக்கிறார் சுவாமி. அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.